ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா 80வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 79 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா, டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நமக்கு என்ன கொஷின் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஜிசிடி அண்ட் LCM of 2 polynomials, அதாவது 2 பல்லுறுப்புக்கோவையோட மீப்போவா மற்றும் மீப்போமா வந்து கொடுத்துருக்காங்க. என்னது மீப்போவாங்கிறது x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது HCFங்கிறது x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. LCMங்கிறது x⁻6 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பல்லுறுப்புக்கோவை வந்து 1 பாலினாமியல் வந்து x³ + 3ன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த மற்றொரு பல்லுறுப்புக்கோவை ஃபைண்ட் த அனதர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 2 நம்பரோட ப்ராடக்ட்டுங்கிறது ஏபின்னு எடுத்துக்கிற 2 நம்பரோட ப்ராடக்ட்டுங்கிறது LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஓகேங்களா, LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு இங்கே LCMங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? x⁻6 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, LCM தானே கொடுத்துருந்தாங்க. LCMனா x⁻6 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HCFங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? x+1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது மீப்போமாங்கிறது வந்து x⁻6 - 1னும் மீப்போவான்றது x+1ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளேயில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது டிவிஷனில் போகும். டிவிஷனில் போகிற நம்பர் என்ன? x³ + 1. x³ + 1ங்கிறது நமக்கு ஒரு எண். மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மற்றொரு பல்லுறுப்புக்கோவையை bன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் நமக்கு தேவையானது. இந்த x⁻6 - 1 நான் எப்படி எழுதுறேன்னா x³ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அதாவது a⁻m⁴n. அப்படி இருக்கும்போது பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும். -1² எழுதிக்கிறேங்க. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். இன்ட்டு HCF நமக்கு எவ்வளோ இருந்துச்சு? x+1 இருந்துச்சு. ஒரு நம்பர் என்ன இருந்துச்சு? x³ + 1 இருந்துச்சுங்க. கரெக்டுங்களா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன். a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² - b²க்கான ஃபார்முலா என்ன? a + b × a - b. நமக்கு ஏன்றது x³ இருக்குது, bன்றது 1 இருக்குது. அப்போ a + b × x³ - 1 × x+1ங்கிறது HCF டிவைடட் பை x³ + 1ங்கிறது ஒரு நம்பர். அப்போ x³ + 1 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? x³ - 1 × x+1ங்கிறது நமக்கு இந்த கொஸ்டினோட மற்றொரு எண்ணாக இருக்கும். மற்றொரு எண் என்ன? x³ - 1 × x+1ங்கிறது மற்றொரு எண்ணாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம வந்து குரூப் 2 மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். மேக்ஸ் டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்திங்கன்னா ரூட் டு சக்ஸஸ் அப்படின்ற மேக்ஸ் பேட்ச் போட்டிருக்கோம். அதில் மொத்தம் 25 டெஸ்ட்டஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 7 டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, 3 ரிவிஷன் டெஸ்ட்டு, 15 ஃபுல் டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா, இந்த 25 டெஸ்ட்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 250 ரூபா. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா 8122431304 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நமக்கு என்னென்னைக்கு டெஸ்ட்டு அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதையும் பார்த்துருவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 191 என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க? ஜூனியர் ரீஹாபிலிட்டேஷன் 2023 கேட்டிருக்காங்க. 23 கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் 2018 கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 92வது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் பார்த்திங்கன்னா 2 டைம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மேக்ஸ் வித் எம்எம்கே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் எம்எம்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.